அட்டகாசமான டேஸ்ட்டில் கோலாலம்பூர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 10 போல் வரமிளகா, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் எள்ளு, 10லேருந்து 15 போல் தேங்காய், நல்ல அரோமா வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளில வந்திருக்கும். இப்போது ஒரு தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி. இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ.